ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு வாழை விருந்து. எப்பவும் செய்கிற சட்னிக்கு பதிலாக கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கோலார் சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்திக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்திக்கலாம். 1/4 டீஸ்பூன் சீரகம் சேர்த்திக்கலாம். ஒரு 100 கிராம் வேர்க்கடலை சேர்த்திக்கலாம். அதை எண்ணெயிலே கொஞ்ச நேரம் நல்லா வதக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 8 நம்பர் பூண்டு சேர்த்திக்கலாம். அப்புறம் ஒரு கைப்பிடி கருவேப்பிலை, அப்புறம் ஒரு 5 நம்பர் காய்ந்த மிளகாய் சேர்த்தி அதை கொஞ்ச நேரம் வதக்கலாம். ஒரு தக்காளியை ரஃபாக கட் பண்ணி சேர்த்திக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கினதும் ஒரு நெல்லிக்காய் சைஸில் புளி சேர்த்திக்கலாம். புளி சேர்த்தி ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கினதுக்கப்புறம் இதை ஆற வச்சு ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்தி இதை நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், சட்னி ரெடி ஆயிடுச்சு. இப்போ தாளிப்புக்கு 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்திக்கலாம். கொஞ்சமாக கடுகு, சீரகம், உளுந்து சேர்த்திக்கலாம். உளுந்து ஆப்ஷனல் தான். அப்புறம் ஒரு காஞ்ச மிளகாவை 2ஆக கட் பண்ணி சேர்த்திக்கலாம். ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை சேர்த்தி இதை தாளிச்சிடலாம். அவ்வளோதான், நம்மளோட டேஸ்டியான கோலார் சட்னி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.